ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன ஸ்டடி டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அது எத்தனை நாள் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை வீக் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது நம்ம ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு படிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எத்தனை வீக், இந்த ஆகஸ்ட்டில் எத்தனை இருக்குது, அப்புறம் செப்டம்பரில் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே சார்ட் பேப்பரில் வந்து என்ன டேட்டு ப்ளஸ் எத்தனை டே இருக்குது, நமக்கு ரிவர்ஸ்லேருந்து போட்டிருக்கேன். அதனால் நமக்கு எத்தனை டே இருக்குது. இப்போது இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 7னா இன்னும் 52 டே இருக்குது. இன்றைக்கி வந்து 52nd டே அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஆகஸ்ட் 7 போட்டு அந்த இடத்துல 52ன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது டே பை டே ஒரு நாள் வந்து கழியும் போது நீங்கள் இது வந்து அடிச்சுட்டே வந்துடலாம். இந்த சார்ட் பேப்பரை டெய்லி உங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்கள் ஸ்டடி பிளேஸில் ஒட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன நோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன படிக்கலாம், நம்ம நாளைக்கு என்ன படிக்க போகிறோமோ அன்றைக்கி அதை வந்து இன்றைக்கே நம்ம வந்து டிசைட் பண்ணி என்னென்ன டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்றத இந்த சின்ன நோட்டில் வந்து நம்ம வந்து ரஃபாக எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம டிக் போட்டுகிட்டே வரலாம். அதே மாதிரி இதுதான் என்னோடய ஸ்டடி ரூமோட டோரு. அதில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ, எனக்கு என்னென்ன மறக்குமோ, அதாவது அல்ஜிப்ரா ஃபார்முலா அண்டு ஸ்கொயர் ரூட்ஸ், இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒட்டினது. ஸ்கொயர் ரூட்ஸ், க்யூப் ரூட்ஸ் அண்டு மேக்ஸ் டாபிக் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஒட்டி வச்சு படிப்பீங்க. இது வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஒரு சிலவங்க ஃபார்முலாஸ்லாம் நோட்லேயே எழுதி அதை அடிக்கடிக்கு பார்ப்பாங்க. பட் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெய்லி வந்தோடனே நம்ம அதை பார்க்கலாம். நம்மளோட ஸ்டடி ரூம்னால் அது ஒரு வைபாக இருக்கும், அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான ஸ்டடி டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்டடி பிளான் அண்டு நான் என்ன டெஸ்ட்டு வச்சு போகிறேன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.